Hi friends, welcome to Joyful Homemaking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் நிறைய டிப்ஸ் வீடியோ, பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட், குக்கிங் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கேன். அது ஒரு பிளேலிஸ்டாவே உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதை போய் நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக டிப்ஸ் வீடியோ தாங்க. வாங்க இப்போ சேனலுக்குள்ளே போகும். இப்போ வாங்க இது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். கேரட் எடுத்துருக்குங்க, ஒரு 3 கேரட், பாதாம், அதுக்கப்புறம் முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ இந்த குக்கரில் வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு வச்சோம் இல்லைங்களா, கேரட், பாதாம், அதுக்கப்புறம் முந்திரி. அதாவது பாதாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 எடுத்திருக்கேன், முந்திரி வந்து ஒரு 7-8 பல் போதும். அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறோம். ஸோ குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வெந்தாச்சு. இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இது வந்து ஒரு கீர் டைப் தான், சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பால் எடுத்துருக்கலாம். அதாவது இது வந்து பாலில் செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 லிட்டர் பாலில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அந்த பால் வந்து காஞ்ச பால், அதனால் நான் வந்து அரைச்ச பேஸ்ட்டை அதனோட ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணால் கீர் சூப்பராக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இதை வந்து கொஞ்சம் லிக்விடாக, ரொம்ப லிக்விடாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூஸாகவும் சாப்பிடலாம், இல்லை கீர் டைப்பாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தால் போதும். ஆல்ரெடி வெந்தது இல்லைங்களா. சால்ட் இதனோட ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இதனோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். மஸ்க்மிலான் வச்சு தாங்க பார்க்க போகிறோம். மொல்லாம்பழம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். இப்போ இந்த மாதிரி வெயில் காலத்தில் பழங்கள்லாம் எடுத்தால் ரொம்பவே நல்லது. இந்த சீசனில் நிறையவே இந்த பழம் வரும். ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாகவும் இருக்கும், ரொம்பவே நல்லதும் கூட. ஸோ இதை வந்து கட் பண்ணிவிட்டு இது வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போ இதனோட சீடை எப்படி எடுக்கலாம் அப்படின்றது தாங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு எடுக்கிறதோட ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி ரவுண்டாக எடுத்திங்கன்னா நல்லாவே வந்துடும். இந்த மாதிரி எடுத்துகிட்ட பிறகு பாருங்கள், க்ளீனாக வந்துடுச்சு. இப்போ இது நிறைய வேஸ்ட்டும் ஆகாது, சீட் மட்டும் தனியாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ அதே மாதிரி எல்லா பழத்துலேயும் எடுத்துடலாம். இந்த மாதிரி சீசனில் வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமாக சேர்க்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். இப்போ கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை ஜூஸ் தாங்க போட போகிறோம். ஜூஸ் எப்படி போட போகிறோம் அப்படின்னா, இது கூட ஒரு பொருளை ஆட் பண்ணி தான் நான் போட போகிறேன். அதுவும் அந்த மாதிரி ஆட் பண்ணி போடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் பீஸாக கட் பண்ணி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதனோட இப்போ பாருங்கள், கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இதனோட ஒரு பனானா ஆட் பண்ணுறேன், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெறும் மஸ்க்மிலானோட ஒரு பனானாவை கூட சேர்த்து நீங்கள் ஜூஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக நான் பால் ஆட் பண்ணி தாங்க செய்ய போகிறேன். இப்போ அரைச்சிட்ட பிறகு கொஞ்சம் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தண்ணியில் கூட போடலாம், நல்லாவே இருக்கும். நான் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பனானாவை சேர்த்து நீங்கள் போட்டு பாருங்கள், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஜூஸ் தயாராகியாச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இதனோட நீங்கள் வந்து ஒரு 2 டேட்ஸ் ஆட் பண்ணி அரைச்சிங்கனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இப்போ நீங்கள் குழந்தைக்கு கொடுத்துடலாம். இப்போ ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இந்த மஸ்க்மிலான் சீடெல்லாம் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் அதை தூக்கி போட வேண்டாம். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. காய வச்சு எடுத்து வைக்கும் போது நீங்கள் கேசரி செய்கிறீங்க இல்லை பாயசம் செய்கிறீங்கன்னா அப்போ வந்து இந்த சீட்ஸை கொஞ்சம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை பாருங்கள், இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபில்டர் பண்ண தண்ணியை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க, செடிக்கு ஊற்றிடலாம். அப்படி இல்லைனா கூட ஃபேஸ் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனோட வந்து கொஞ்சமாக அரிசி மாவு, அப்புறமேட்ட வந்து அது இல்லைனாலும் பரவாயில்ல, கடல மாவு ஆட் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணும்போது இன்னும் பிரைட்டாக இருக்கும்.
அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கூழ் எப்படி காய்ச்சறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ராகி ஃப்ளோர் தான். தேவையான அளவு நான் ராகி ஃப்ளோர் எடுத்துக்கிறேன். இந்த வெயில் காலத்தில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சமாக ராகி ஃப்ளோர் எடுத்துகிட்டு இதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அதாவது நம்ம எப்படி தோசை மாவு கரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இது வந்து இப்போ நான் கரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் தாங்க அதை செய்ய போகிறோம். கொஞ்சம் புளிக்கணும். ஸோ இதை நல்லா கரைச்சி வச்சு மூடி வச்சிடலாம். அடுத்த நாள் இது வந்து புளிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா கரைச்சிட்டேன் பாருங்கள். இதை இப்போ மூடி வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் காலையில் புளிச்சிடுச்சான்னு பார்த்து நம்ம கூழ் காய்ச்சிடலாம். ஸோ இதை கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் மிச்சமாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு மாவை பார்த்துட்டு போட்டுக்கலாம். நொய் இருந்தால் போட்டுக்கிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, மாவு நல்லாவே புளிச்சிருக்கு. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட நொய் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, வெந்த சாதம் இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு பிடியளவு போட்டு கூட கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், அந்த அரிசியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதாவது சப்போஸ் உங்ககிட்ட நொய் இல்லை அப்படின்னா, சட்டுன்னு வேணும்னா கொஞ்சம் சாதத்தை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அப்படி நொய் இருக்குன்னா அது சூப்பராகவே இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா ராகி, அதை வந்து கலந்துக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு தண்ணி அளவு தெரியல அப்படின்னா, கொதிக்கிற தண்ணியில் ஒரு கிளாஸ் அளவு எடுத்து வச்சுட்டு இருக்கிற மாவெல்லாம் நீங்கள் கலந்துட்டு, உங்களுக்கு தண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைன்னா அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா கலரி விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா கிண்டி விடுங்க. ஸோ இது ராகின்னு இல்லைங்க, சோள மாவு, கம்பு மாவு, இது எல்லாம் நீங்கள் சேர்த்து கரைச்சி வச்சு 3ம் கரைச்சி கூட செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து வெறும் ராகியில் தான் நான் செய்கிறேன். இப்போ இதை நல்லா கலரி கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வரும். இப்போ கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இது நல்லா ஸ்மெல் வரும் உங்களுக்கு, அப்பயே தெரியும் உங்களுக்கு இது நல்லா வெந்துருச்சுன்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு இதை தொட்டு பாருங்கள். அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாத கையில் ஒட்டவே ஒட்டாது. ஃபஸ்ட்டு கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு பண்ணுங்கள். இதோடு அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் அடுத்த நாள் வந்து கொஞ்சம் எடுத்து தயிர் வேணும்னா ஆட் பண்ணி, உப்பு, தண்ணி எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணி கரைச்சி குடிக்கலாம். ஸோ இது வந்து வெளியே வச்சிங்கன்னா 3 நாள் 4 நாள் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இது ஒட்டவே இல்லை. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த கூழுக்கு இந்த மாங்காய் தொக்கு தாங்க நாங்கள் சாப்பிடுவோம். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு தான். இப்போ ஒரு கடாயில், இது ரொம்பவே சிம்பிளானது, ரொம்ப ஈஸி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி பீஸாக மாங்காய் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு சால்ட், இது 3ம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இதுக்கு பொருள். நீங்கள் வந்து இந்த மாதிரி கூழ் சாப்பிடும் போது, அப்படி இல்லை தயிர் சாதம் சாப்பிடும் போதெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி மாங்காய் தொக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணுறேங்க. வெல்லம் கொஞ்சம் சீனியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது சர்க்கரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதனோட ஏன் வெல்லம் ஆட் பண்ணுறேன்னா, புளிப்பு, காரம், அப்புறம் இனிப்பு எல்லாம் 3ம் கலந்துருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் எல்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த உப்பு, புளிப்பு, காரம், அப்புறமேட்டா பார்த்திங்கன்னா வெல்லம்லாம் ஆட் பண்ணதுனால டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க. கூடவே கொஞ்சோண்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். தயிர் சாத்தோட இந்த மாதிரி கூழோடலாம் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு வெளியே வச்சுருந்தா கூட ஸ்பாயில் ஆகாது. இப்போ தாளிச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, ஜீரகம், இது 3ம் தாங்க ஆட் பண்ணுறேன். பெருங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பெருங்காயம் இல்லாததுனால போடலை. ஸோ கடுகு, உளுந்து, ஜீரகம், இது 3ம் தாளித்து இப்போ இந்த தொக்கில் கொட்டிடலாம். ஸோ இந்த தொக்கையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கூழ் செய்யும் போது, இல்லை தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய க்ளீனிங் டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ப்ளேலிஸ்ட்டாக தரேன், அதையும் போய் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில்